அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, 2008 யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு? யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய பபுள் போயிட்டே இருந்துச்சு. அந்த பபுள் எதனால் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சாதாரண இன்கம் வாங்குகிற நபரால் அந்த வீடை லோன் எடுத்து வாங்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வருஷ சம்பளம் 5 லட்சம் அப்படின்னா நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஒரு வீடு வாங்கலாம். அதுக்கு ஒரு 30 வருஷத்துக்கு நீங்கள் இவ்வளோ இஎம்ஐ கட்டுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு லோன் வேணால் கொடுக்கலாம். கரெக்டுங்களா? ஆனால் வெறும் 5 லட்சம் தான் ஆனுவல் இன்கம்மு. அவருக்கு 2 கோடி ரூபாய் அளவுக்கு மதிப்புள்ள லோன் கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி வீடை வாங்கினார். ஒரு வீடு வாங்கினாரா? இல்லை, 5 வீடு அந்த மாதிரி வாங்கினார். ஸோ 5 ஹோம் லோன் எடுத்தார். அதை அவங்க மார்ட்கேஜ் லோன்னு சொல்லுவாங்க. இந்த 5 லோனுக்கான இஎம்ஐயை அவர் மறுபடியும் ஒரு லோன் மூலமாக எடுத்து அதை ரீஃபினான்ஸ் அந்த மாதிரி கான்செப்டில் அதே என்னென்னா கடனுக்கு கடன், புரியுதுங்களா? அதாவது கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் எடுத்து அதை கட்டுறது, இந்த மாதிரி கான்செப்ட்லையும் அதே சமயம் அந்த வீட்டில் இருந்து அவர் கட்ட வேண்டிய இஎம்ஐயை அவர் கட்டவே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு பேர் தான் அவங்க சப்ரைம் லெண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அவருடைய கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்குது. அவர்னால் வீடு வாங்க முடியாது. அவருடைய ஸ்கோர் கம்மி. அப்படியே வாங்கினாலும் அவர்னால் இஎம்ஐயை சரியாக செலுத்த முடியாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிற நபர் ஒரு வீடு வாங்கினதே அதிகம், 5 வீடு வாங்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒருத்தர் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. அன்னியன் சொன்ன மாதிரி 5 பைசா திருடினா தப்பா இல்லை. 5 பைசாவா 5 பேர் 5 தடவை 5 கோடி தடவை திருடுனா, அல்லது 5 கோடி பேருமே இந்த 5 பைசாவா திருடுனா, இந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த சொல்கிறது குழப்பமாக இருக்குங்கள. இதே மாதிரி தாங்க அவங்க எல்லாருமே மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி ஹோம் லோனை எடுத்துட்டாங்க. இது அமெரிக்காவுடைய ஹவுசிங் மார்க்கெட்டில் இது ரொம்ப ரொம்ப சேஃபாக கருதப்பட்டுச்சு. அதுதான் அங்கே ப்ராப்ளமே. லோனை எடுத்துட்டாரு, இஎம்ஐ கட்டலை. பட் இருந்தாலும் சரி, ஒருத்தர் லோன் எடுத்தால் அது இண்டிவிஜுவல் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே தான் கிடையாது. ஒரு மார்ட்கேஜ், அதாவது ஒரு லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த லோனு, சரிங்களா, ஒரு 1000 லோனை கம்பைன் பண்ணி அது எல்லாமே ஒரு பாண்டு மாதிரி, சரிங்களா? அல்லது அந்த மாதிரி பாண்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 1000 இண்டிவிஜுவல் ஹோம் லோன் இருக்குது, அதையெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு பாண்டு. இந்த மாதிரி பல பாண்ட்ஸு, அந்த பாண்டெல்லாம் கம்பைன் பண்ணி செக்யூரிட்டினா மார்ட்கேஜ் பேக்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது எப்படின்னா, நீங்கள் வாங்கின ஹோம் லோனை சின்ன சின்ன பீஸாக பிரிக்கிறாங்க, அவ்வளோதான் கணக்கு. புரியுதுங்களா? அதாவது என்னென்னா, பேங்க்கு உங்களுக்கு லோன் கொடுத்துருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒரு லோனை ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணி நிறையா பேர்த்துக்கிட்ட விற்கிறேன். ஒரு 1000 பேர்த்துக்கிட்ட விற்கிறேன். அப்போது பேங்க் என்ன பண்ணுதுன்னா, அந்த 1000 பேர்த்துக்கிட்ட ஸ்டாக்கு விற்றதுனால அந்த காசை வாங்கிக்குது. இப்போ இந்த 1000 பேருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு ப்ரைஸு மூலமாக இவங்க இந்த லோன் வாங்கினவங்களாம் இஎம்ஐ செலுத்துவாங்கள்ல, அந்த காசு எல்லாமே இவங்களுக்கு போகும். அந்த மாதிரி கான்செப்டில் பிரித்து இந்த மாதிரிலாம் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாங்க, ஒன்றும் இல்லை. ஹோம் லோனை மல்டிபிள் அசட் ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, இவங்க எல்லாமே சப்ரைம் லெண்டிங். அதாவது என்னென்னா, அவங்களுடைய கிரெடிட் ரிஸ்க் ஜாஸ்தி, அவங்க இஎம்ஐயை செலுத்தலை, அவங்கள்ட்ட 5 லோன் இருக்குது, அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வீக்காக இருக்குது. இருந்தாலும் இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, S&P, மூடி, அந்த மாதிரிலாம் யூஎஸில் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் எப்படி கிறிசில், இக்ரா சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க நாட்டில் இருக்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாமே AA+, AAA அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஹோம் லோன்ஸுக்கெல்லாம் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரியலாக அது எல்லாமே BBB, BBB இருக்கிற ஜங்க் லோன்ஸு, ஜங்க் பாண்ட்ஸு. புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுதா? இந்த ஹோம் லோன் தான் அண்டர்லையிங் அசட் கிளாஸு. அதை பாண்டாகவும் இந்த மாதிரி
பேக்டு செக்யூரிட்டிஸாகவும் கன்வெர்ட் பண்ணி ஃபினான்ஷியல் ப்ராடக்டாக செல் பண்ணி இந்த செல் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே ரேட்டிங் எல்லாமே வந்து AA AAAன்னு கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக இப்போ நீங்கள் பாண்டு மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்ம பாண்டு வாங்குவோம், கிறிஸ்டல் AAA இருக்கா, அப்பா சேஃபான பாண்டுடா அப்படின்னு கிறிஸ்டலை நம்பி நம்ம வந்து முதலீடு பண்ணுறோம். கரெக்டுங்களா? DHFL அப்படி தான் வந்து AAA கிறிஸ்டல் தான். ஆனால் DHFL வந்து AAAலேருந்து தட்டால்னு BBB போயிடுச்சு ஒரு நாள். போட்ட காசெல்லாம் லாஸு. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவில் வந்து நிறையா ஃபெயில் ஆகலை. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் இதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி விஷயத்த க்ளீனாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய பீப்புள், நிறைய ஃபண்டு மேனேஜர்ஸ், அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும் இதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இப்படி ஒரு ஃப்ராடுலன்ட் சிஸ்டமாக நம்ம கண்ட்ரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க. ஷார்ட் பண்ணுறதுனா தெரியுங்களா? ஒரு ஸ்டாக் இருக்குது, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்றைக்கே விற்றுருவீங்க. ஏன் விற்கிறீங்க அப்படின்னா, ஒரு 6 மாதம் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து அந்த ஸ்டாக்கினுடைய விலை கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், இது வந்து ட்ரேடிங் கான்செப்ட்டு, நீங்கள் விற்றுட்டு வாங்குவீங்க. சரிங்களா? இதில் வந்து என்னென்னா, விற்கிறதுக்கு ஃபுல் காசு இருக்கணும்னு தேவை கிடையாது. 100 ரூபா ஒரு ஸ்டாக்குனா உங்ககிட்ட 100 ரூபா இருந்தால் தான் ஒரு ஸ்டாக்கை வந்து விற்க முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. 100 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம்னு இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ரூபா அப்படின்னு இருக்கும். உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தால் அப்போ வந்து 10 100 ரூபா ஸ்டாக்ஸை வந்து ப்ரீமியம் என்ன 10 ரூபா தானே, 10 100 ரூபா ஸ்டாக்ஸை வந்து வித்தரலாம். அந்த மாதிரி கான்செப்டில் பல்காக மில்லியன்ஸ் ருப்பீஸில் வந்து இவங்க வந்து ஷார்ட் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஸ்டாக்கனுடைய அந்த MBS இருக்குது பார்த்தீங்களா, மார்கேஜ் பேக்டு செக்யூரிட்டிஸ், ரியலாக அதெல்லாம் ஃப்ராடுலண்ட். அதில் வந்து ஒரு வேல்யூவும் கிடையாது. ஒருத்தரும் EMI கட்டுறது கிடையாது. அது வந்து ஃபுல் ஜங்க்கு. அதுக்கு மார்க்கெட்டில் வந்து இவங்க ரேட்டிங் வந்து AA AAAன்னு வச்சுருக்கிறதுனால அது கொலாப்ஸே ஆக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் அளவில் பயங்கரமாக பரவி இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி விலை ஏறுது. புரியுதுங்களா? ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் விலை எப்போ ஏறும், ப்ராஃபிட் ஜாஸ்தியான ஏறும். அந்த கம்பெனி ரியலாக இருந்தால் தானே ஏறும். எந்த வித ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே ஜங்க்கு இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகி அதோட விலை அதிகமாகிட்டே போகுது. அப்போது இந்த ஷார்ட் அடித்த பீப்புளுக்கெல்லாம் அது லாஸாக தான் அமையும். இவங்களுக்கு இன்னும் கொடுமை என்னடா இது, நம்ம டைரெக்டாக போய் அந்த ஓனர்ஸு அந்த வீடை பார்த்தோம், அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த வீட்டோடைய ஓனர் வந்து EMI கட்டவே இல்லை, அதே ஓனர் வந்து 5 லோன்கிட்ட எடுத்துருக்கிறாரு, இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இருக்குது. இது மாதிரி சாம்பிள் எடுக்கிறப்போ எல்லாருமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. டோட்டல் ஹவுசிங் மார்க்கெட்டே வந்து மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்குது. அதனால் நான் வந்து எல்லா டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து விற்றுருக்கேன். இருந்தாலும் ஸ்டாக் ப்ரைஸ் ஏறுதே, இது வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து நியூஸு எந்த இடத்துலலாம் வந்து கான்ஃபரன்ஸு இந்த மாதிரிலாம் அட்டன் பண்ணி அந்த விலையை வந்து குறைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் அந்த நிகழ்வும் நடக்குது. இந்த பீப்புளெலாம் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து விற்றுட்டாங்க, வாங்கணும். சரிங்களா? இதனால தான் US ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதல பாதாளத்துக்கு கீழே போச்சு. இதனால தான் US கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு மணியை பிரிண்ட் அடித்தாங்க. அந்த பிரிண்டிங் மிஷின் நிற்காத அளவுக்கு சமாளிக்கிறதுக்காக US கரன்சியாக அடித்து தள்ளினாங்க. 1970களில் இப்படியெல்லாம் கரன்சி அடிக்க முடியாது. ஏன்னா எக்கானமி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கோல்டு எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கோ அவ்வளவு தான் US டாலர் கரன்சி அடிக்கணும் அப்படிங்கிற அந்த பாட்டம் லைன் ரூல் இருந்துச்சு. அதை எப்போவோ தூக்கிட்டாங்க இவங்க. தூக்கிட்டு ஒரு அமெரிக்கானா அந்த கண்ட்ரி வந்து ஒரு மிகப்பெரிய எக்கானமி, இராணுவத்தில் மிக வலிமையாக இருக்கிற நாடு, இன்னோவேஷனில் ரொம்ப சூப்பராக இருக்கிற நாடு. அதனால் உலக நாடுகள் எல்லாமே யூஎஸ்ஐயும் அவங்களுடைய கரன்சியையும் நம்புறதுக்கு காரணம் இந்த வலிமையும் எக்கானமியும் ஹிஸ்ட்ரியும் தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த டாலர் கரன்சி எல்லாமே அவங்க எப்படி நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் இருக்கோ அதே மாதிரி பேசி அவங்க நாட்டில் வந்து கடனுடைய அளவை வந்து கூட்டி இந்த மாதிரி வந்து இப்போ கரன்சியை வந்து பிரிண்ட் அடிப்பாங்க. சரிங்களா? அதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் டெவலப்பிங் தான். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நாட்டில் அது 8% GDP இருக்குது, நமக்கு வந்து 6% GDP. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எக்கனாமிக் சிச்சுவேஷன் இண்டிகேட்டர்ஸ் யூஎஸ் மாதிரி எக்கானமியில் வந்து இப்போதைய நிலைமை பிரகாரம் ஒரு $1.50 போட்டால் தான் அவங்களுக்கு $1 வந்து சம்பாதிக்க முடியுது. புரியுதுங்களா? எக்கானமி அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸ் தான். அவங்களுக்கு ஒரு 50 பைசா உள்ளே போட்டால் அவங்க ₹1 எடுக்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல எக்கானமி. புரியுதுங்களா?
அதுக்காக கவர்மெண்ட்டு எக்கானமிலேருந்து நமக்கு ரிட்டர்ன் வரமாட்டேங்குதே அப்படிங்கிறதுக்காக விட்டுறவும் மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இஸ் லைக் கவர்மெண்ட், புரியுதுங்களா? அவங்க வந்து அந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிசிஸ் ரூல்ஸு இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன்ஸ் குழப்பம் இதெல்லாம் போட்டு நீங்கள் உழப்பிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ், நீங்களே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் யோசிக்கணும். உங்களுக்கு நேரம் இல்லை, காசு மட்டும்தான் இருக்குது. வெறும் 10 ரூபாய்க்கு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் சவுத் இந்தியன் பேங்க்கு 100 வருஷமாக இருக்குது. அதோடைய புக்கு வேல்யூ 1க்கும் கீழே இருக்குது. 1க்கும் கீழே இருக்குன்னா அதோடைய ஆக்சுவல் மதிப்பு வந்து ₹1 அப்படின்னா வெறும் 80 பைசாவுக்கு தான் இப்போ வந்து கிடைக்கிது அப்படிங்கிற புரிதலோடையும், ஒரு பேங்க்கு ஆர்பிஐயோடைய மானிட்டரிங்கில் இருக்கிறதுனால அந்த பேங்க்கு அவ்வளோ சீக்கிரம் திவாலாயிராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. திவாலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட்டு மற்ற கம்பெனிகள் மாதிரி இந்த பேங்க்குங்கிறது அவ்வளோ ஈஸியாக திவாலாக விட மாட்டாங்க. அதே சமயம் இந்த பேங்க்கோடைய லைசன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆர்பிஐ கொடுத்துட மாட்டாங்க. வேறு ஏதாவது பேங்க்கு கூட இது வந்து ஈஸியாக மெர்ஜ் ஆயிரும். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இருக்குது. என்ன ப்ராப்ளம், இது கேரளா பேஸ்டு பேங்க்கு, கேரளாக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து அந்த யூனியன் மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த பேங்க்கில் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் யோசித்து இந்த ப்ரைஸ் சார்ட்டை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய வாராக்கடன்கள் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய காசா ரேஷியோ எப்படி இருக்குது, அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எப்படி இருக்குது, இப்படின்னு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான டீட்டெயில்ஸை கற்றுக்கிட்டு நம்ம ஒரு போர்ஷனை அந்த பிஸ்னஸில் வாங்கி வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். ஒருவேளை உங்களுக்கு லக்கு நல்லா இருந்து அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆச்சு, இந்த மாதிரி மெர்ஜர்லாம் ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே எக்ஸைட் ஆகக்கூடாது. நீங்கள் இதை பற்றியெல்லாம் கேள்வி பண்ணணுன்னே அவசியம் இல்லை. உங்களுக்கு ₹1,00,000 போட்டால் தான் அது வைத்த வலி. ஒரு ₹1000 போட்டுட்டு மறந்துட்டு இருக்கலாம்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் கற்றுக்கிட்டு நல்ல நல்ல பெரிய கம்பெனிகள் உங்களுக்கு தெரிகிறதில் ஓரளவு அமௌண்ட்டு, அதாவது உங்களுக்கு வலிக்காத தூங்க முடிகிற அளவுக்கு அமௌண்ட்டை மட்டும் போட்டுட்டு நிம்மதியாக படுத்து உறங்குங்கள். உங்களுடைய அசட் அலோகேஷன், டெப்ட்டு, கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, கையில் உள்ள லிக்விடிட்டி 5 வருஷத்துக்கு உங்களால் காசை வந்து வேறு டெப்ட்டில் இருந்தோ அல்லது வேறு விதமான கேஷ் ஃப்ளோவில் இருந்தோ ரன் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு போர்ஷனை எடுத்துக்கங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் படி. இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்னும் நல்லா டீப்பாக கற்றுக்குவீங்க. உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ, அதுக்காக நீங்கள் வந்து 100 ஸ்டாக் வச்சுருந்ததை குறைச்சி 10 ஸ்டாக்கில் வாங்குகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ கிடையாதுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் அதிகமாக தரும் இந்த ஸ்டாக்கு அப்படின்னு கன்விக்ஷன் நல்லா ஜாஸ்தியாக வந்து பில்டு பண்ணுவீங்க. எப்போ தெரியுமா? ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட்டாக நீங்கள் மாறினதுக்கப்புறம் தான். ஐ எம் வெரி ஷுவர் என் சேனலை பார்க்குறவங்களோ அல்லது நம்மளில் பல பேரோ அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் கிங்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே முதல் நிலையில் தான் இருக்கிறதா நான் உணர்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி சிந்தனைகளை நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நானும் வந்து இன்னும் நிறையா படிக்க போகிறேன். படித்து அதிலிருந்து வர்ற இன்ட்ரெஸ்டிங் தாட்ஸை உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.